காலத்தாலும் சீலத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பத்தில் வந்திருக்கின்ற முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கின்ற நாங்கள் இந்த களத்தில் உங்களுடைய பேராதத்தை எதிர்பார்த்து நாட்டு மக்களுடைய நல்லாதரத்தை எதிர்பார்த்து இந்த களத்தில் நாங்கள் இருக்கின்றோம். வாழ்த்து கூறுங்கள். வெற்றியை நோக்கி அல்லது போர்க்களத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம். அரசியல் தேவை பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் ஏராளமாக ஒன்றிய பாஜக அரசால் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு போராடுவதற்கு ஒரு சிப்பாய்களாக நாங்கள் களத்தில் எங்களை ஆகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதற்கண் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள், செயல் ஓட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை ஒத்து போகிறது. நீங்க அரசியல் கட்சியாக ஆகும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், ஏற்கனவே மதிமுக அங்கு இருக்கிறார்கள், எப்படி அது ஒத்து போகும்? திராவிட நெடிய பாரம்பரியம் தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம். நான் சொன்னதை போல் 1996 தோற்றுவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நலவரவு சங்கம் தான் நீதி கட்சியாக மாறியது. அதனுடைய நீட்சி தான் 1944 திராவிட கழகமாக, 1949 பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக, 1972 புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1994 தலைவர் வைகோ அவர்கள் தோற்றுவித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களுக்கு தோற்றுவிக்க போகின்ற புதிய இயக்கம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உறுதியாக இதயத்தில் பதித்து மேற்கொண்டு அதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற களத்தில் நாங்கள் நிற்போம். எப்படி சாய்த்தாலும் மேல் நோக்கியே எரிகின்ற தீபம் போன்று திராவிட இயக்க கருத்தியிலிருந்து பின்வாங்காமல் அதில் நாங்கள் உறுதியாக உறுதி கொண்டிருக்கின்றோம். கூட்டணி குறித்தெல்லாம் இப்பொழுது நாங்கள் சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தில் நம்முடைய வாய்ப்புகள் வறுமையானால் நிச்சயம் களம் காண நாங்கள் காத்திருக்கிறோம். காரணம், ஏறக்குறைய 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கும் அந்த விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆக சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மறுதளிக்கின்ற இடத்தில் நாங்கள் இல்லை. எங்களுடைய கட்சி ஏற்கனவே நாங்கள் இருந்த தலைவரோ அல்லது அவருடைய மகனோ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழாவில் நான் பெரியாரை போல் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதே பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 நான் முடிவெடுக்க முடியாது, கட்சிதான் முடிவெடுக்க வேண்டும் சொல்லி அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் கண் முன்னால் விரிந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது, விருப்பங்கள் இல்லாமல் இல்லை. அப்படி வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் கலந்தாடுவோம். அவர்களை பற்றி அவர்கள் ஒரு இயக்கத்தில் தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக தலைவர் வைகோ அவர்கள் அந்த தாயகத்தில் அமர்ந்து கொண்டு 1000 முறை ஓங்கி ஓங்கி அந்த மேசை அடித்து சத்தியமாக என் குடும்பமோ என் மகனோ அரசியல் வரமாட்டார்கள் என்று அடித்த சத்தியங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களை பொறுத்தவரை அந்த எண்ணங்கள் எதுவும் இப்பொழுது எப்பொழுதும் இருக்காது. நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர பதவி என்பது இங்கு எப்பொழுதும் இருக்க போவதில்லை. தோழர்கள் ஒன்றிணைந்து இத்தனை முறைதான் ஒருவர் இந்த பொறுப்பில் நீடிக்க முடியும் என்ற முடிவோடு தான் நாங்கள் களத்தில் வருகிறோம். எனவே அதை சார்ந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்குகின்ற ஒரு குழுவும் 20ஆம் தேதி அமைக்க இருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பாக இருக்கும். நிச்சயம் மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியது அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான பண்பு நலை உள்வாங்கிதான் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்கும். அதில் வெற்றி பெறுவோம். எதிர்காலம் இது குறித்து பேசும். ஒரு இயக்கம் என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகின்ற போது அதிலிருந்து அந்த இணைப்பு நீங்க சொல்வதை போல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பில் அப்படிப்பட்டது ஆரோக்கியமான ஒன்று அல்ல என்பதுதான் உளவியல் ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொன்னதை போன்று பாரதிய ஜனதா கட்சி மதவாத சிந்தனை கொண்டவர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். மதவாதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது. அது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. பொதுவான கருத்தாக இருந்தாலும் மதவாதம் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான காரணம். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது, மத மோதல்களை உருவாக்குகின்ற இயக்கமாக. ஜனநாயகம் அப்படி அல்ல. அனைவரும் சமமாக பார்க்கின்ற ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே ஆண்டா நடுமைதனம் கிடையாது,
சாதி மத வேறுபாடுகள் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் ஜனநாயகம் தான் சரியான பாதையை நோக்கி செல்லும். எனவே அந்த ஜனநாயக பாதையை தேர்வு செய்வதற்காகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கிறோம். 32 ஆண்டு கால என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் 28 ஆண்டு காலம் ஒரு நெடிய அரசியல் பயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் நன்றியோடு எப்பொழுதும் நினைக்கிறேன். என்னுடைய அரசியல் என்பது, என்னுடைய முகவரி என்பது தலைவர் வைகோ என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன், எப்பொழுதும் சொல்வேன். எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது. மகன் குறைந்தபட்ச ஜனநாயக பண்புகள் இல்லாதவர்கள் அரசியல்படுத்தப்படாது வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்டவராக நாக்பூர் ப்ராடக்ட் போன்று அவர் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவேதான் எல்லா நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தே அவருடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே 4 ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் வைகோ அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். குறைந்தபட்சம் நான் லண்டனில் இருந்து அங்கே சென்று லண்டன் பாராளுமன்றத்தில், நான் பாராளுமன்றம் என்று சொன்னால் அந்த முழுமையான அவை அல்ல, மக்களவையோ அல்லது பிரபுத்துவ அவையிலோ அல்லது ஒரு சிறப்பு அவையில் நான் பேசுகிறேன். அடுத்து ஈழத்தமிழர்கள் சொந்தமான 108 ஏக்கரில் வாங்கி இருக்கின்ற உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு தலைவர் வைகோ அவர்களை நான் அங்கே பிரதிபலித்தேன் என்று அங்கிருப்போரும் சொன்னார். தலைவர் வைகோ குறித்து நான் பேசியிருக்கிறேன். அவர் செய்திருக்கின்ற ஈழத்தமிழ் போராட்டங்களை பற்றி பேசியிருக்கிறேன். இதே பாராளுமன்றத்தின் சிறப்பு வகையில் எங்கள் தலைவர் வைகோ பேசியிருக்கிறார் என்பதையும் நான் பேசியிருக்கிறேன். இப்படி நான் பேசிவிட்டு வருகின்ற போது பொதுக்குழு நடக்கிறது ஈரோட்டில். ஆனால் இதுவரையும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக முதலாக தலைவர் வைகோ மட்டுமே பேசி அந்த பொதுக்குழுவில் நிறைவு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இயக்கம் ஜனநாயக பண்பிலிருந்து அது ஒரு சர்வதிகாரம் பாசிச திசையை நோக்கி செல்கிறது என்பதுதான் நான் உள்வாங்கி ஒன்றாகிறேன். எப்பொழுது தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை, யாரும் சொல்லிவிடவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமந்தினார், துரோகி என்று சொன்னார். துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திலும் நான் உடைந்து சிதறி அழுது கண்ணீர் என்று சொன்னால் 3 முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன். எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர், அதை கடந்து நான் இப்பொழுதும் சிந்தித்தவன் அல்ல. எங்கு சென்றாலும் அவரை முன்னிலைப்படுத்திதான் பேசி வந்தது. அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன். அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று 5 நாள் கழித்து மௌனம் கலைத்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன். ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல், எதிர்ப்பு அரசியல் விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான். அவர் வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல்படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். எப்பொழுது தலைவர் வைகோ அவர்களை தன் மகனுக்காக என்னை துரோகி மாத்தையாவோடு ஒப்பிட்டு சொன்னாரோ, தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ என்று சொன்னதற்கு பின்னால்தான் ஈழத்தமிழுடைய பிரதிநிதியாக நான் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்துக்கு சென்று அந்த மக்களின் பிரதியாக நான் உரையாற்றினேன் என்று சொன்னால், அவர் யாருக்காக அந்த வார்த்தை சொன்னாரோ அதை அவர்களே நிராகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த 4 ஆண்டு கால மகனுடைய வருகை காரணமாகத்தான் இவ்வளவு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல, தலைவர் வைகோவும் அவருடைய மகனும் தான் காரணம் என்பதை நான் உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுது தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை, யாரும் சொல்லிவிடவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமந்தினார், துரோகி என்று சொன்னார். துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திலும் நான் உடைந்து சிதறி அழுது கண்ணீர் என்று சொன்னால் 3 முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன். எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர், அதை கடந்து நான் இப்போதும் சிந்தித்தவன் அல்ல. எங்கு சென்றாலும் அவரை முன்னிலைப்படுத்திதான் பேசி வந்தது.
அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன். அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று 5 நாள் கழித்து மௌனம் கலைத்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன். ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல் எதிர்ப்பு அரசியலில் விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான். அவர் வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல்படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். எப்பொழுது தலைவர் வைகோ அவர்களை தன் மகனுக்காக என்னை துரோகி மாத்தையாவோடு ஒப்பிட்டு சொன்னாரோ, தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ என்று சொன்னதற்கு பின்னால்தான் ஈழத்தவருடைய பிரதிநிதியாக நான் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்துக்கு சென்று அந்த மக்களின் பிரதியாக நான் உரையாற்றினேன் என்று சொன்னால், அவர் யாருக்காக அந்த வார்த்தை சொன்னாரோ அதை அவர்களே நிராகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையாக. 32 ஆண்டு காலம் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்திருக்கிறோம். அந்த கட்சியிலிருந்து நாங்கள் விளக்கப்பட்ட உடனேயே நானும் என்னை சார்ந்த தோழரும் என்னுடைய முதல் தேர்வாகவே தாய்க்களமாகத்தான் இருக்கு. அங்கு சேர வேண்டும் பல பேர் விரும்பினார். ஆனால் அங்க இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜனநாயக கட்டமைப்பில் அந்த தேர்தல் கூட்டணியில் சில பிரச்சனை வந்துவிடக் கூடாது, அது மதவாத சக்திகளுக்கு சாதகமாக போய்விடும் என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் விலகி நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். எனவே நாங்கள் தனியாக நின்று தனித்து சக்தியிழந்து போவதை காட்டிலும் எங்கள் தோழரும் இணைந்து அதே கொள்கையை உயர்த்தி சொல்வதற்கு ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்றுதான் கடந்த 4 மாதங்களாக அந்த நெடிய பயணம். அடுத்ததாக அந்த நெடிய பயணத்தில் 109 ஆண்டுகால நெடிய பயணத்தில் எங்களை அதே பயணத்தில் முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் அது ஒரு அரசியல் இயக்கமாக 20ஆம் தேதி நாங்கள் அறிவித்தோம். குறைந்தபட்சம் கடைசியாக திருப்பூரை சேர்ந்த பல்லடத்தில் போட்டியிட்ட முத்துரத்னம் அவர் ஏற்கனவே திமுக 2021 நானும் அவரு அண்ணன் பூமிநாதன் அவர்கள், வழக்கறிஞர் சின்னப்பா அவர்கள், டாக்டர் ரகுராமன் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் 6 பேரையும் மறுமொழி திமுகவுடைய தலைமை கழகத்தில் என்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து தலைவர் வைகோவை கொடுத்துவிட்டு அங்கிருந்து எங்களை தலைவர் வைகோவர் தான் அறிவாலயம் சென்று அறிவாலயத்தில் தலைமையிடம் எங்களை ஒப்படைத்து எங்களை திமுக உறுப்பினர் ஆகி அதற்கு பின்னால் நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எங்களுக்கு திமுக சின்னம் ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் திமுக உறுப்பினர் ஆகும். 4 பேர் இன்றைக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். சகோதரர் திருப்புத்திரத்தினம் அவர் மீண்டும் தன்னுடைய உறுப்பினர் கார்டை புதுப்பிக்கவில்லை, நான் புதுப்பித்துக் கொண்டேன். எனவேதான் என்னுடைய உறுப்பினர் கார்டை நீக்குகின்ற போது 1994 இருந்து அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு திரும்ப 2022 துவங்குகிறது தான். அதில் 2022 தான் உறுப்பினர் கார்டை போட்டுப்பாங்க. அப்போ அவர் சென்று சேர்ந்ததற்கு கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான பதிவுகளை அந்த தோழர்கள் போட்ட காரணத்தால் ஒரு எச்சரிக்கை மணி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட்டணி தர்மத்திற்கு எதிராக போகும் என்ற நிலைமையை நாங்கள் உலகிலாக புரிந்திருக்கிறோம். எங்களால் திமுக கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலான கூட்டணிக்கு எந்த விதத்திலும் பிணக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு இயக்கமாக இணைந்து செயல்படுவதற்கு உறுதியாக இருக்கிறோம். அவர் எப்பொழுது தன்னுடைய சிந்தனைகளை மாற்றி பெரியாரோடு ஒரு கடவுளை ஒப்பிட்டு பேசுவது, அவர் தொடர்ந்து அதே பாதையில் செல்வதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடியும். அவர் பாஜகவுடன் சேரப்போகிறார் என்பதை நான் சொல்லவில்லை. முதலாக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய தலைவராக இருக்கின்ற நைனா நாகேந்திரன் அவர்கள் தான் முதலாக இந்த ஊடகத்தின் மூலமாக அறிவித்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்ற திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி இப்பொழுது இணைய போகிறது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அந்த ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான். துறைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது.
அது குறைந்தபட்சம் இப்பொழுது பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவர் வகித்திருந்த மத்திய அமைச்சர் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரியை அவர் கொடுப்பதாக இருந்ததாகவும் அது குறித்த கடைசியாக நான் பங்கேற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் கூட இது குறித்து புலங்காயுதம் அடைந்து துறை பேசினார். எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வரப்போகிறது என்று பத்திரிகை ஊடகத்தில் செய்தி வந்தவுடன் இதுவரை என்னை தொடர்பு கொள்ளாதவர்களால் தொடர்பு கொண்டார்கள் என்று அவர் மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னதெல்லாம் நாடெங்கிற ஒன்று. அவருடைய மனசாட்சியாக இருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மகேந்திரவர்மன் என்ற மாவட்ட செயலாளர் கடைசியாக ஒரு ஊடகத்தில் தந்த பேட்டியில் கூட அவர் நீதிமன்றத்தில் உறுதியேற்பதை போன்று சத்தியமாக உறுதியேற்கிறோம், நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேருவோம் என்று துறையுடைய மனசாட்சி மகேந்திரவர்மன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மாவட்ட செயலாளர் மூலமாக சொல்லி அதை வெளி உலகத்தில் ஒரு அரசியல் நகர்வுகளை மேற்கொள்கிறார். கடைசியாக நடைபெற்ற மதிமுகவுடைய நிர்வாக கூட்டத்தில் கூட மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கருத்தோடுதான் உள்ளே வந்ததாகவும், யாரையும் பேசப்படாமல் இதை அறிந்த முன்கூட்டியே யூகித்த தலைவர் வைகோவர்கள் யாரையும் பேசப்படாமல் தான் மட்டுமே பேசி அந்த கூட்டத்தை நிறைவு செய்ததாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறார். எனவே மகனை பொறுத்தவரையிலும் அவர் பாஜகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்து இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. உளவியல் ரீதியாக அனைவரும் என்னிடம் சொல்லுகின்ற செய்தியாகத்தான் இருக்கு. அடையாளம் என்று நான் ஏற்கனவே தெளிவு, நான் இல்லை என்று சொல்வதற்காக அவர் எனக்கு தலைவராக இல்லாமல் போயிட முடியாது. அவர் என்னை துரோகி அல்லது என்று சொன்னதற்கு முன்னால் நான் அவருடைய தொண்டன் இல்லை என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு நான் சமூகத்தில் பொதுவெளியில் நான் போகிறேன் என்று சொன்னால் என்னை பார்த்தவுடன் தலைவர் வைகோவர்களை கடுமையான சொற்களால் திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள் என்று சொன்னால் நான் எப்பேற்பட்ட படிப்பத்தை உள்வாங்கியிருக்கிறேன் என்பது உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ளலாம். ஆக தலைவர் வைகோவர்கள் கடந்த பேட்டியில கூட நீங்க பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, மாதிரி மலை சத்தியா 20ஆம் தேதி இந்திய கட்சி துவங்க போறாரு போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு, ஐ எம் நாட் ஹிஸ் சன் டு கேர் ஃபார். அவருடைய மகனாக தான் நிச்சயம் கவலைப்பட்டிருந்தார், கேர் பண்ணியிருந்தார். பட் we do care for his health. We do care for his political legacy. அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். அவர் இன்னும் நல்லாக இருக்கணும், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர் நாங்கள். எங்களுக்கு அந்த தலைவர் மீது குறைபாடுகள் இருந்தாலும் அவரை விலக்கி வைக்க முடியாதவர்கள் தான் எங்களுடைய வாழ்ந்தது. குடும்ப அரசியலால் உங்கள் மீதான பாதிப்பு அல்லது விமர்சனங்கள் ஒப்பீட்டளவில் பாமகவில் காடுவெட்டி குருவாருக்கு ஏற்பட்டது மாதிரி ஒப்பிடலாமா? பாமகவுடைய தலைவர் ஒரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதுல சிங்கம் போல எழுதுகின்றனர். குடும்பமா அரசியலான எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம் சொல்லிட்டு மகனையே தூக்கி எறிகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவர் தன்னுடைய மகன் அன்புமணி டாக்டர் மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு வருத்தப்பட்டதை போன்று நிச்சயம் ஒரு நாள் தலைவர் வைகோவரும் தன் மகன் அரசியல் பதவிக்கு வருத்தப்படுவார் என்பது கால கல்வெட்டாக இந்த மண்ணில் பதியும் என்பதை எழுதி மதிமுக வாரிசு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப திமுக ஆரோக்கியமற்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார். கட்சியுடைய மூத்த முதுபெரும் தலைவராக இருக்கின்ற ஐயா அண்ணன் துரைமுருகன் அவர்களாகட்டும் அல்லது அங்கு இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கை அங்கே நாங்கள் காண்போம். இங்கு அது ஒரே ஒரு துளி கூட இங்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி அரவணைத்து செல்கின்ற பாங்கு துறைக்கு இருக்குமே ஆனால் நான் அவர் வணக்கம் பண்ணணும் வேணும் கூட நினைப்பேன். ஆனால் என்னை பார்க்காம அவருடைய முகத்தை திருப்பி ஓடுவார். அவர் ஒரு அரசியல்படுத்தப்படாத ஜனநாயக பண்புகள் சிறிது கூட இல்லாத ஒரு மனிதராக தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிறார் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான். எங்களை ஜனநாயகப்படுத்திய தலைவர் வைகோ அவர்கள், எங்களை அரசியல்படுத்திய தலைவர் வைகோ அவர்கள் தன் மகனுக்கு அதை போதிக்கவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று, துரதிருஷ்டத்துக்கு ஒன்று. அது நாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே அதை ஊர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 14,000 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா, 1,25,00,000 பேர் 10,000 பேரும் பெண்களுக்கு கொடுத்திருப்பதாக செய்தியில் வந்திருக்கிறது. எனவே கேள்வி நியாயமானதுதான். அந்த இது கார்பரேட் அரசியல் மாற்றமில்லை. இந்த கார்பரேட் அரசியலில் நீங்கள் தேர்தல் அரசியல் அல்லது மிகப்பெரிய விஷயங்கள் நடத்துவதற்கு தேவை.
செப்டம்பர் 15 நாங்கள் காஞ்சிபுரத்தில் மலையாள அவர்கள் ஏற்பாடு செய்த அண்ணா பிறந்த நாள் விழாவை காலை 9 மணிக்கு துவங்கி இரவு 10:15 மணி வரை நாங்கள் நடத்தினோம். அதே வேளையில் துரை மகன் திமுக திருச்சியில் ஒரு மாநாட்டை பெரிய அளவில் கூட்டங்களை அழைத்து வந்து இத்தனை மணி நேரத்துக்கு அவர்களுக்கு விலைபேசி அழைத்து வந்த காரணமாகத்தான் தலைவர் வைகோ உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த கூட்டம் கலைந்து சென்றதை நம்மால் காண முடியும். ஒரு மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாட்டுக்கான செய்தி என்னவென்று சொல்ல வேண்டும். கரூரில் தலைவர் வைகோ ஒரு புறம் பிடித்தார், மார்ச் ஃபார்வர்ட் கேப்சர் பவர் என்று சொன்னார். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு செய்திகள் உண்டு. ஆனால் கடைசியாக நடைபெற்ற மகன் திமுக மாநாட்டுடைய அறைகோவல் பைத்தியகாரா இது மட்டும்தான் அவங்களுடைய அறைகோவலாக இருந்தது. இதுதான் ஜனநாயகப்படுத்தப்படாத அரசியல்படுத்தப்படாத துறையுடைய அரசியல் நடவடிக்கை என்பதை அத்தனை ஆயிரம் பேரை கூட்டி வந்து அத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து அவர் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் பைத்தியகாரா நான் வீழ்வேன் என்று நினைத்த என்று அவர் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியை நான் கேட்டேன், என்னுடைய புத்தகத்தோடு எழுதியிருக்கிறார். நான் தான் கேட்டேன். எனக்கு கட்சி விட்டு நீக்கி அன்று எல்லோருக்கும் நாங்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். காஞ்சிபுரத்தில் நாங்கள் இடம் பார்க்க செல்கின்ற போது இந்த செய்தி வந்தவுடன் எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம். வரவேற்பு பலமாக இருந்தது. மாமல்லவர் வருகின்ற போதும் செங்கல்பட்டு வருகின்ற போதும் பெரிய வரவேற்பை என்னுடைய தோழர் கொடுத்த காரணத்தினால் நான் தலைப்பிட்டிருந்தேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது ஆதிக்கத்துக்கு எதிரான முண்டாசு கவிஞர் முறுக்கு மீசை புலவன் பாரதி எடுத்த அறைகோவல். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக தனிமனிதனுடைய அறைகோவல். அந்த தனிமனிதன் அறைகோவலாகத்தான் நான் அதை எழுதினேன். அதை அவர் தவறாக புரிந்து கொண்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அவர் கத்தி கதறி அவர் பைத்தியகாரா என்று சொல்லி முடித்தது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு எளிமையாக அதே செய்தியை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அண்ணா பிறந்த நாள் விழாவை பல செய்திகளை நாட்டுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சொன்ன செய்தி இதுதான். இந்த கார்பரேட் முடிவுகள் இப்படிதான் இருக்கும், கொள்கைவாதிகளுடைய முடிவுகள் என்பது ஜனநாயகப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அது நீங்களே எழுதிய செய்திதான். சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்க நீங்க சொல்வதுதான் பொதுவெளியில, தொலைக்காட்சியில, பத்திரிகையில வந்த செய்திகள். எனவே 1998 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மறுமலர்ச்சி திமுக ஒரு அங்கீகாரத்தை நாடாளுமன்றத்திற்கான வாசலை திறந்திருந்தது என்று கேட்டால் அதிமுக தான். ஆனால் அந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்ற மதிமுக கூட்டணி தர்மத்தை மீறி அப்பொழுது வாஜ்பாய் அரசுக்கு தார்மீக ஆதரவை தந்தது. அது அதிமுகவுக்கு கோபத்தை வைத்தது. எங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் அந்த ஆதரவு தவறு என்று சொன்னார். அதற்கு பின்பாகத்தான் இங்கே தலைநகர் சென்னையில் அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டை தமிழக எழுச்சி மாநாடாக தலைவர் வைகோ அவர்கள் நடத்தி செருக்கால் கால்வாய் திட்டத்தை அறிவித்து சொல்லி அடல் பிஹாரி வாஜ்பாய் இங்கே அறிவித்தார். அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அந்த கூட்டணியில் பாஜகவுடன் மதிமுக இருக்கிறது, அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. அந்த கூட்டணியோடு நீடிக்கிறோம். ஆக அப்பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோம். இதற்கு பின்பாக தேர்தலில் நிலைப்பாடுகள் மாறுகிறது. கொடா சட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் வைகோ அவர்களை கைது செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 2006 ஆண்டு, அப்பொழுது 99 ஆண்டுக்கு பின்னாலேயே 2001 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 22 தொகுதியில் கையெழுத்து போட்டு அறிவாலயத்துக்கு சென்று நாங்கள் எல்லாம் சென்று கையெழுத்து போட்டு வந்தோம். ஆனால் வந்த ஓரிரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் என்பதை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் தலைவர் வைகோ அவர்கள் காலையில் நான் கூட்டணி இல்லை என்று விலகுகிறேன் என்று கூட்டணியை கையெழுத்து போட்டு விட்டு வந்து விலகினார் என்பது செய்தி. அதற்கு பின்பாக போட்டியிடாமல் தனித்து போட்டியிட்டோம். 217 பேர் போட்டியிட்டு 21 தொகுதி, பாஜக போட்டியிட்ட 21 தொகுதி தவிர்த்து மீதி 213 தொகுதிகளில் மறுமலர்ச்சி திமுக களம் கண்டு அத்தனை பேரும் போட்டோம். அதற்கு முன்பாக 2000 கொடா சட்டத்தில் கைது. அவர் 2006 ஆண்டில் 2004 வெற்றி பெற்ற நாங்கள் 2006 மீண்டும் அதிமுக கூட்டணி போகிறார்கள். பதில் என்ன நடந்தது என்பது தெரிகிறது. அதற்கு பின்னால் கூட்டணி நீடித்தார்களா என்றால் இல்லை. அதற்கு பின்னாலும் 35 தொகுதிகளை பெற்று 6 வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னாலும் வீழ்ச்சி ஏற்படுகிறது. மீண்டும் மக்கள் நல கூட்டணி இப்படி அணிகளை மாறி மாறி வந்த காரணத்தினால் இயக்கம் பலவீனப்பட்டு வந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் விலகி போகின்ற சூழல் ஏற்பட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை. எனவே நீங்கள் சொன்னதை போன்று
அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கின்ற தலைவராக, உணர்ச்சிகளுக்கு அடிப்படைப்பட்ட தலைவராக இருந்தார் என்பதை மறுப்பதற்கு